இப்போ நான் சிஎஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஒர்க் நேச்சர் வந்து எப்படி இருக்கும், நான் சிஎஸ் கிளியர் பண்ணணுன்னா ஃபுல்லாக புக்கில் இருக்கிறத அப்படியே மெமரைஸ் பண்ணி எழுதினா தான் என்னால் கிளியர் பண்ண முடியுமா, சிஎஸ் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ எம் ஆர்த்தி ஃப்ரம் ஷில்பிஸ் அகாடமி. லெட் ஸ்டார்ட். இப்போ ஃபர்ஸ்ட் சிஎஸ் பண்ணுறவங்களோட ஸ்கோப் என்ன, அவங்களோட ஒர்க் நேச்சர் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கும், என்னென்ன ஒர்க்கெல்லாம் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆர்ஓசி அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கறது, அவங்கக்கிட்ட இருந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் வாங்குறது, தென் ஆனுவல் மீட்டிங் இதெல்லாம் நடக்குதா, இதோட ஃபைலிங்ஸ் எல்லாமே பண்ணுறது, இந்த ஒர்க் எல்லாமே வந்துட்டு சிஎஸ் முடித்தவங்க பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது லாயர். இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த கம்பெனியில் லீகலாக என்னென்ன ஒர்க் பார்க்கணுமோ அதை எல்லாமே வந்துட்டு சிஎஸ் பண்ணவங்க பார்ப்பாங்க. சிம்பிளாக எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா அந்த கம்பெனிக்கு அவங்க தான் ஒரு லாயர் மாதிரி. இதுக்கு அடுத்து இப்போ ஏதாவது ஒரு பப்ளிக் கம்பெனி ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் போகிறாங்க அப்படின்னா அவங்க ஃபினான்ஸ் மேனேஜராக போகலாம். இதையெல்லாம் தாண்டி கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எதை சொல்லலாம் அப்படின்னா பிஹெச்இஎல், இதுக்கு அடுத்தது ஓஎன்ஜிசி, தென் ஹெச்ஏஎல், இதில் எல்லாமே வந்துட்டு சிஎஸ் முடித்தவங்கள எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து ஒரு ஸ்டாச்சுவரி பாடி இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம செபி, ஐஆர்டிஏ, இதுக்கு அடுத்தது ஆர்பிஐ, தென் எல்ஐசி, ஐஐசிஏ, இதுக்கு அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்னு ஒரு போர்ட்டல் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த போர்ட்டல் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் சிஎஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அதுக்காக நான் சொன்னேன். ஸோ இப்போ அந்த எம்சிஏலையும் வந்துட்டு சிஎஸ் பண்ணவங்கள எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்தது மெமரைசேஷன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சிஎஸ்க்கு அப்படின்னு கேட்டால், இனிமேல் நம்ம அந்த மெமரைஸ் பண்ணுறது வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பிகாஸ் கான்செப்டை புரிஞ்சு நம்ம எழுதுகிற மாதிரி தான் எல்லா கொஸ்டின்ஸுமே கேட்குறாங்க. இப்போ ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துட்டு இதை வந்து அனலைஸ் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அப்படி கேட்கும்போது உங்களுக்கு அந்த கான்செப்ட் என்னங்கிறது கிளியராக இருந்தால் தான் அங்கே என்ன சுச்சுவேஷன் சொல்லி அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களால் சொல்யூஷன் எழுத முடியும். ஸோ மெமரைசேஷன் அப்படிங்கிறது இனியும் கிடையாது. இதுக்கு அடுத்து எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, இங்கிலீஷ் வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தால் தான் என்னால் சிஎஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படி இல்லை. என்னன்னா இப்போ அங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப நம்மளால் எழுதுகிற மாதிரி நம்மளுக்கு நாலேஜ் இருந்தாலே போதும், நம்ம கிளியர் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்தது பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். அதனால் பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்துட்டு போனாலே என்னால் ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா, நான் என்னோட சிலபஸில் 60 to 80% நான் கவர் பண்ணிட்டேன், அதில் நான் தெளிவாக இருக்கேன் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக ஒரு 5 years 4 years அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு போனால் நம்மளால் ஈஸியாக 60 to 70% அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணிட முடியும். பட் நான் வந்து புக்கு பார்க்கல, வெறும் கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன்னா அது வந்து நம்மளுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஸ்கோரிங்க்கு. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.